சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலை அருகே சென்னை மாநகராட்சியின் 5 ஆண்டுகள் சாதனை விளக்க குறும்படத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிடுகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியின் 5 ஆண்டுகள் சாதனை விளக்க குறும்படத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்பழகன். அன்பழகன், இந்த 5 ஆண்டுகள் சாதனை விளக்க குறும்படத்தில் எந்தெந்த துறைகள் சார்ந்த எந்தெந்த முக்கிய திட்டங்கள், எந்தெந்த முக்கிய வளர்ச்சி திட்ட பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன? விரைவான விவரம். சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மிக பழமையான மாநகராட்சி. ஏனென்றால் நம்ம இது பெரிய மாநகராட்சி சொல்ல 200 வார்டுகளை கொண்ட மாநகராட்சி 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த சூழ்நிலை 200 வார்டுகள் அந்த 5 ஆண்டுகள்ல எந்தெந்த மாதிரியான துறைகள், குறிப்பாக அவர்கள் கல்வித்துறையில சார்ந்தார்கள், அதே போல மருத்துவத்துறையில், அதே போல பல்வேறு துறை சார்ந்த பணிகளை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா நிறைய இடங்கள்ல நீர், அதாவது நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்துறதுக்காக பல்வேறு பணிகளை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சிறு குளங்களாக 200க்கும் மேற்பட்ட குளங்களையும் வெட்டிருக்காங்க. அதற்கான அந்த காட்சியும் நம்ம பார்க்கலாம். அதே போல கிண்டி ரேஸ் கோர்ஸ் அந்த இடத்துலயும் அங்கேயும் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் நீர் தேக்கம் வச்சிருக்காங்க. அதே போல பல்வேறு பணிகள், அதாவது கட்டிடங்கள் ஆகட்டும், புதிய கட்டிடங்கள் என பல்வேறு கட்டிடங்கள், சமூக நலக்கூடங்கள் என பல்வேறு பணிகள், பாலப்பணிகள், சின்ன சின்ன பாலங்கள், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக பாலங்களும் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு துறையுமே ஒர்க்கு மற்றும் மிக முக்கியமாக பார்க்கவும் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் போது அதுவும் பெரிய பணிகள். அதே போல ஸ்மார்ட் சிட்டி போன்ற அமைப்புகள், அதுபோல பல்வேறு இடங்கள்ல குறிப்பா மெரினா கடற்கரை பொறுத்த வரைக்கும் நீல கடற்கரை ஏன்னா பல்வேறு பணிகள்ல சென்னை மாநகராட்சி செஞ்சிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி பாண்டி பஜார் பகுதியும் சரி, அதே போல பல்வேறு இடங்கள் புதுசா பணி நடந்துட்டு இருக்குது. இதே போல மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா புதிய மருத்துவமனை கட்டிடங்கள், அதே போல விளையாட்டு மைதானங்கள், ஏன்னா பல்வேறு பகுதியில் ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் இந்த 15 மண்டலங்களிலுமே பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கான இவர்கள் செஞ்ச அந்த சாதனைகளை விரிவாக்கிறதுக்காக தான் இந்த காட்சி மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த திரையிட்ட காட்சிகள் அதை முதல்வர் அவர்கள் திறந்துச்சு பார்வையிட்டு இருக்காங்க. ஏன்னா இவரும் ஏற்கனவே சென்னை மாநகராட்சியினுடைய மேயரா இருந்ததுனால கூடுதலாக ஒரு கவனம் செலுத்தி தன்னுடைய அவங்க அப்புறம் பிறகு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதனால நிறைய விஷயங்கள் என்னென்ன சாதனை செஞ்சிருக்கோங்கிறதுக்காக தான் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதனால ஒவ்வொரு துறையின் சார்பாக இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை ஆகட்டும், சாலை அதாவது ரோடு, பல்வேறு சாலைகள் போடப்பட்டிருக்கிறதாகட்டும், பார்க் குறிப்பா பாக்கணும் அந்த பார்க்கை புதுப்பிச்சிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல. அதாவது பல்வேறு துறைகளை மாநகராட்சி இருக்கக்கூடிய பணிகளை, கல்வித்துறை உட்பட பல்வேறு துறைகளுடைய என்னென்ன பணிகளை செஞ்சிருக்கோங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த மக்கள் தெரிஞ்சு கொள்வதற்காக தான் அந்த காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.